குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆட போங்க சார், கடந்த 7.5 வருஷமாக நாங்கள் நுல்லாயிட்டோம். எங்களுக்கு நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி 7.5 சனி முடிஞ்சிருச்சா இல்லையா அதை சொல்லுங்க. முடிஞ்சிருச்சு சார். வாக்கிய பிரகாரம் முடிஞ்சிருச்சு, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சு. வேறு ஏதாவது பஞ்சாங்கம் இருக்கா சார்? எல்லாத்துலையும் முடிஞ்சிருச்சுங்க. திருநள்ளாறுலேயே கொண்டாடிட்டாங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? முதல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோகம், ரெக்கக்னிஷன், ப்ரமோஷன், ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், மேலதிகாரிகள் அரவணைச்சு போகிறது சூப்பராக இருக்கு. வீடு வாங்கட்டுமா சார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நம்பி நான் வீடு வாங்குகிறேன், அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிட போகுது. எல்லாம் கட்டலாம், நல்லாயிருக்கும். கோல்டன் பீரியட், புதிய வாழ்க்கை, புதிய பயணம். நீங்கள் தான் இந்த 7.5 வருஷத்தில் தயாராகிட்டீங்களா சார்? கல்யாணம் நடக்குமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? நல்லபடியாக எனக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கை அமையுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சுப விஷயங்கள் நிறைய நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சார். ஆனால் 12 ராசிக்கு இல்லாத ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். நிறைய பேர் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர்ற குரு, உச்சம் பெற்ற குரு உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். கோல்டன் பீரியட், அசத்துங்க. ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும். அதே நேரத்தில் ஞானகாரகன் கேது அந்த வீட்டில் 18 வருஷத்துக்கு ஒரு முறை போய் சேர போகிறார். குருவும் கேதுவும் சேர போகிறாங்க. இந்த காலத்தில் சார் பணம் வரப்போகுது சார்னா பொட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? கல்யாணம் ஆக போகுதுன்னா நான் சொல்லணுமா? ஆனால் உங்கள் பித்திருக்களுக்கு 17 தலைமுறையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஞானகாரனுக்கும் குருவும் இருக்கிற இந்த காலத்தில் காசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான பலன், மீண்டும் பிறவி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். எல்லாம் கரெக்ட் சார், ரொம்ப நல்லது, ஜம்முன்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் தெம்பு வந்துடுச்சு, நான் போய் வேலை செய்கிறேன், தொழில் ஆரம்பிக்கிறேன், மேற்கொண்டு படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன், 80 மார்க் என்ன சார் 100 மார்க்கே எடுக்கிறேன், நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்களே அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுக்குறேன்னு கேட்குறீங்களா? 80%. 7 வருஷம் சம்பாதிக்கிறத இப்போ சம்பாதிங்க. இந்த ஜாதகத்தில் இனிமேற்பட்டு எங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்குமா அப்படின்னா கிடையாது. முடிஞ்சு போன கதை. சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் பெற்ற மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருப்பதும் 7ஆம் பார்வையாக குரு பார்வதும் ஒரு பொன்னான காலம். உங்களுக்கு அந்த 7.5 பீரியடில் நடந்த சில உயிரிழப்புகள், உறவுகள், நட்புகள் எல்லாம் உங்களை இழந்து இருப்பீங்க. அதையெல்லாம் கூட இப்போ மீண்டும் உங்களுக்கு வரும் அற்புதமான காலமாக இருக்கும். ஆனால் அந்த நிரந்தர புத்தியும் கோபத்தையும் விடணும், சந்தேக புத்தியை விடணும். இதையெல்லாம் விட்டீங்க அப்படின்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அன்பான மனுஷன், பாசமான மனுஷன். இந்த முன்கோபம் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கு. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு சனி குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது.
பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்த விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்த விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம் அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம், உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு.
மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, இப்பெல்லாம் மௌன புரட்சி, மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறதான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஆனால் அந்த மகர ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொடுக்க போகுது? கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தான் கொடுக்க போகுது. காரணம் குரு பார்வை கிடைக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டு துவங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலைகள் இருக்குது. துவக்கம் சரியாக இருந்தால் அதோட நோக்கமும் பயணமும் வெற்றி ஆகுன்றது அர்த்தம். ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய சூரியனோட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஜீவன ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நினைவு பெறார். உச்சம் பெற்ற சூரியனோட சுக்கிரன் நினைவு பிரபல ராஜயோகம். ஸோ பிரபலம் அடைய போகிறாங்களா? பிரபலம் ராஜயோகம், ராஜயோகத்தில் பிரபலமான யோகம். ஸோ அப்படின்னா வந்து பிரபலமாவாங்க. சினிமா துறை, மீடியா துறை, இப்போ ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்களாம் நல்ல பேர் புகழ் கிடைக்க போகுதுன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் எதுவோ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கைகூட போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா மனோகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்ற சூரியனோட சேர்றாரு. சூரியன் 4ஆம் கேந்திரத்தில் உச்சம் பெறாரு. அதாவது மகர ராசி 4ஆம் இடம்னு மேஷ ராசியில் உச்சம் பெறாரு. இப்படி 2 பேரும் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்கிற நிலையில தான் வந்து இந்த ஆண்டு துவக்கம் அமையுது. அதனால இந்த ஆண்டு துவங்குற முதல் நாள்ல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் யாருக்குன்னா நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இந்த ஆண்டு இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போயே. அதாவது ஏப்ரல் 14 சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, மே 26 குரு பயிற்சி. இந்த ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி தான். அதாவது ஆண்டு கிரகங்களில் குரு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாரு. மீதி எல்லாம் அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ராகு கும்பத்திலே தொடர போகிறாரு, கேது சிம்மத்தில் இருக்க போகிறாரு, சனி வந்து மீனத்தில் இருக்க போகிறாரு, ராசிநாதன் அவர் தான். இப்படி இருக்க நிலையில் பயிற்சி ஆகக்கூடிய ஒரே ஆண்டு கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். குரு பகவான் எங்கேருந்து இங்கே வர்றாருன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வர போகிறாரு. ஸோ கடகத்துக்கு வந்து அமரக்கூடிய குரு பகவான் அவருடைய நேர் எதிர்பார்வையை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ மகர ராசிக்காரர்கள் எதை பற்றியுமே இனிமேல் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு யோகமான ஆட்கள் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் உங்களை அங்கேருந்து பத்திரமா மீட்டு எடுத்து உங்களை வந்து அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஆதாயமாக மாற்றி தரக்கூடிய ஆற்றலை குரு கொடுக்க போகிறார். ஓகேண்ணா. அதனால் சிறப்பாக தான் இருக்குது. ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு வந்து இளரம் வாழ்க்கை, திருமணம், கல்வி இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களை பற்றியும் எப்படி இருக்குன்னு ஒரு மேலே கண்டிப்பாக. அதாவது
மகர ராசிக்காரர்கள் வந்து காதல் திருமணம் முடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். காதல் திருமணம் முடிச்சு பிரச்சனை இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுதுன்றதை நான் தெரிவிச்சிடுறேன். காரணம் என்னன்றதை சொல்லிடுறேன். சும்மா வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காதல் திருமணத்துக்குன்னு ஒரு ஜோதிட விதி ஒன்று உண்டு. அதாவது 3ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம், இந்த ஸ்தானத்துக்குரிய கிரகம் வந்து 7ஆம் இடத்துக்கு போயிட்டா அவங்க வந்து நிச்சயமாக காதல் திருமணம் முடிப்பாங்கன்றது ஜோதிட விதி. ஜோதிட விதியைங்க நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்குரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு. இந்த ராசிநாதன் மகர ராசியோட அதிபதி யாருன்னா சனி. சனி எங்கே போயிட்டாரு? 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அந்த 3ஆம் இடத்துக்குரிய வியாழன் எங்கே போயிட்டாருன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார், திருமண ஸ்தானத்துக்கு. அப்போ 3ஆம் இடம்ன்றது நம்மளுடைய ஆசை விருப்பங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகம் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டனால விருப்பப்பட்டவங்களை திருமணம் முடிப்பாங்க அப்படின்ற கணக்கு. அது நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமண உறவில் இருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுது. குருவே வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்கன்றதை நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. வாழ்க்கை துணையே வந்து சிறப்பாக நல்லவங்களா அமைவாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்களுக்கு இறை வழிபாடு அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான இறை வழிபாடை சொல்லலாம்? ஆமாம், இப்போ வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து குருவர்களால் தான் மேம்பட போகிறாங்க. ஸோ இப்போ குருவர்கள் அப்படின்றது வந்து மகான்கள், பெரியவங்க, சித்தர்கள், 12 சித்தர்களை சித்தநாதர்களை எடுத்து வழிபடலாம். அந்த பட்டினத்தார், நம்ம வள்ளலார், இப்படி யாராவது ஒருத்தரை குருவாக எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் குருவாக எடுத்துக்கிட்டு ஏற்கனவே யாரையாவது ஒருத்தர் நீங்கள் குருவாக எடுத்து வழிபட்டு இருக்கீங்கன்னா அந்த குருவுடைய அருள் தான் உங்களை காப்பாற்றும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அந்த குருவுடைய பலம் தான் இனி வர காலத்துலேயும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்துமே சிறப்பாக யோகமாக அமைய போகுது. அதனால் குரு வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அது போக உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்க செய்யுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு அதை விட நல்ல பலன்களை சிறப்பான ஆண்டு கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டு. ஓகேண்ணா. இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்லாம் தரலாம்? தாராளமாக 85 கொடுக்கலாம் மகரத்துக்கு. ஏன்னா குரு பார்வையை கிடச்சிச்சுல, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த 15 மார்க் குறையிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசிநாதன் சனி செவ்வாயோடு இணைவுபட்டிருக்காரு. 3ஆம் இடத்துல மனப்போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவசியம் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். பட் வந்து இவங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கிறதுனால இந்த 15 மார்க் நான் குறைச்சிருக்கேன். எல்லாம் 100க்கு 100 கொடுத்துருவேன். பயப்படாமல் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல. ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து நம்ம ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச அந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகங்களையும் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம்.
அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போரா போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தோட கடுமையான கிரக யுத்தம் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நம்ம இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே தான் இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் இனிமையான ஒரு வருடம், இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் 12 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த அற்புதமான காலம். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடந்து சுற்றி வந்து திரும்ப உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கடகராசிக்குள்ளே இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வரார். கிட்டத்தட்ட எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். குரு பகவான் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மகர ராசிக்காரங்க 12 வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. 24 வயசில் நீங்கள் பட்ட கஷ்டத்தோடைய ஸ்டைலில் கொஞ்சம் மாறி இருக்கும். 36 வயசுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நீங்கள் உணர்வீங்க. உங்களோட லைஃபோடைய அதாவது ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்புங்கிறதே 36 வயசுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ அதே எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு அதாவது 2க்குரிய சனி பகவானுடைய அமைப்பும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான குருவுடைய செயல்பாடும் கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 12 வருஷம் உங்கள் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் 12 வருஷம் ஒருத்தவங்க நிலையாக இருக்கிறது பெரிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 12 வருஷத்துலேயே உங்கள்கிட்ட என்னென்ன தேவையோ, உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வாங்கணுமோ, உங்களை எப்படி பயன்படுத்திட்டு எஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு என்பது மகர ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்ங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை உணரக்கூடிய தருணம்.
உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க அத்தனை பேருமே உங்களை விட்டு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. மேலும் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கள் தகர்த்தெறிய போகிறீங்க. பல விஷயங்களை முடிச்சு காட்ட போகிறீங்க. முடியாது அப்படின்னு உங்களை யார் யாரெல்லாம் இந்த விஷயம் நீ செஞ்சால் நடக்காது, நீ இது செஞ்சால் உருப்படாதுன்னு உங்களை சொன்னாங்களோ அத்தனை விதமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பல ஏழ்றையை சந்தித்தவங்க தான் நீங்கள். வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டவங்க தான் நீங்கள். உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், கணவன் மனைவி உறவுக்குள்ள பல சிக்கல்களை சந்தித்து வந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனிமே தான் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பும் முனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருப்பு முனை உறுதியாக உண்டு. திருமணமே நடக்கலை, பல வரன்கள் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்களோட லைஃப்பில் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியலன்னு வருத்தப்படுற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட மகர ராசி அன்பர்கள் பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. உறுதியாக சொந்த வீடு என்பது நம்ம ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம மகர ராசி மற்றும் மேச ராசி இந்த 2 பேருமே தன்னுடைய உழைப்பினால் வரக்கூடிய வீடை தான் சொந்த வீடுனே சொல்லுவீங்க. உங்கள் அப்பா ஒரு வீடு கொடுத்தாலும் சரி, இல்லை அம்மா வழி சொத்து மூலமாக வீடு கிடச்சிருந்தாலும் சரி, அதை உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லவே மாட்டீங்க. உங்கள் உழைப்பினால் நீங்கள் எப்போ வீடு கட்டுறீங்களோ அதை தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லி தைரியமாக ஒரு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுக்கலாம், சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுக்கலாம், அல்லது சொந்தமாக உங்கள் வீடு கட்டக்கூடிய நிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் உறுதியாக வெற்றி. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம்லாம் மகர ராசினியர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்குது. அதே போல் காதலில் சிக்கி தவிச்சு காதல் மூலமாக பல ஏமாற்றத்தையும் பல பிரச்சனையும் சந்தித்து வந்த மகர ராசி இனிமேல் காதலில் இனிமே சந்திக்க போகிறீங்க. எப்படி ரிஷபராசிக்காரங்க உண்மையான அன்புக்காக இயங்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உண்மையான பாசத்துக்காக இயங்குறீங்க. பல போராட்டங்கள் கொடுத்தாலும் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்குமான்னு தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களை பயன்படுத்தி உங்களை அதாவது ஒரு போராட்டத்தை கொடுத்த நபர்களுக்கு கூட அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. ஸோ அந்த நிலையில் உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பண்புக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்கறது, பொருளாதாரத்தை கொடுத்து உதவுறதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க யார்கிட்ட பணம் கொடுத்தா திரும்ப வாங்குறதே கிடையாது. வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், அவங்களாம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஒன்று விட்டு கொடுத்துறீங்க, இல்லாட்டி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தலையிடுவதில் கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த நண்பர்களுக்காக உறவுகளுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய பன்மை உள்ளவர் தான் நீங்கள். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வேணும்னா நான் மெழுகுவர்த்தியாக கூட இருக்கேன், என்னை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தானாக போய் உருகி தன்னோட லைஃப்பை தொலைச்சவங்க தான் நீங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் யார் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணாலும் சரி தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஓடோடி போய் நின்னது, அதே போல் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குனதெல்லாம் போதும். ஏன்னா அப்படி ஒதுக்கியும் கூட உங்கள் பேர் நல்ல பேர் வரல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, சரியாக திட்டமிடுதல் செஞ்சு நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, இருக்கங்குடி மாரியம்மனை போய் பாட்டுவாங்க. சாத்தூர் பக்கத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பக்கத்தில் இருக்கன்குடி என்ற அம்மன் மாரியம்மன் இருக்காங்க. ஸோ அவங்கள மனசார பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது
எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் மனதார உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சதவீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைஞ்சது 93% உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்மளுடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மகர ராசி லக்னம் எப்படி இருக்கு? டைம் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் ஃபுல்லாக குரு பகவான் உங்களை பார்ப்பார். சரி, ஏற்கனவே சனி பகவான் வந்து ஃபுல்லாக கிளம்பியாச்சு நம்ம வீட்டில் இருந்து. சரியா? ஏன்னா நம்ம சனி பகவான் போய் கிளம்பியாச்சுன்னு சொன்னாலும் யாரும் நம்பாமல் நாங்கள் ஒன்றும் கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வாக்கியம் பஞ்சாங்கம் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வாக்கியம் பிரகாரமும் சனி பகவான் ஃபுல்லாக மகரத்துலேருந்து வெளியே கிளம்பியாச்சு. சரிங்களா? அதனால் இந்த April 14 தமிழ் புத்தாண்டு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக உள்ளே வரீங்க. சரியா? சூப்பராக இருக்க டைம். அந்த குரு பகவான் பார்வையோடு வரீங்க. குரு பகவான் 1.5 மாதத்தில் வந்துடும். ஜூன் மாதம்லாம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்க டைம். எல்லாமே நடக்கும். அதாவது இந்த 8 வருஷம் 6லேருந்து 8 வருஷத்தில் என்னென்னலாம் விட்டீங்களோ விட்டதெல்லாம் பிடிக்க போகிறோம். முக்கியமாக பணம் விஷயம். விட்ட பணம்லாம் திருப்பி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? போன வேலைலாம் திரும்பி வர ஆரம்பிக்கும். மகரத்தில்ப்பா அதெல்லாம் அந்த மகரக்காரங்க ஜாதகம் வரும்போது அந்த கதறெல்லாம் கேட்கவே முடியாது. யார் யாரெல்லாம் வேலை இழந்தீங்க அந்த வேலைகள் திரும்பி வரவங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, நிறைய பேர் வீடே இழந்திருக்காங்க. பெரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடமானம்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் திருப்பி எடுப்பீங்க. எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லி வச்ச மாதிரி ஒன்று. ஏன்னா மகரம் வந்து டார்கெட் பண்ணி அடிச்சதுன்னா இறங்கி விளையாடும் மகரம். இன்றைக்கி இருக்கிற பெரும் ஸ்டார்கள் பெரும் முதலாளிகள் மகரம் தான். ஏன்னா அவங்க டார்கெட் வச்சுட்டாங்கன்னா அடித்து தும்சம் பண்ணுருவாங்க. சரிங்களா? அதனால் நீங்களும் டார்கெட் வைக்கிறீங்க, ஒவ்வொன்றா எடுக்கிறோம். நீங்கள் வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராளமாக பண்ணலாம். வேலையில் முன்னேற்றம். அதாவது இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேருக்கு சரியான சேல்ரி ஹைக்கு வரும். சேல்ரி ஹைக்கு வரலைன்னா வர கம்பெனியை பார்த்து தாவுங்க.
சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வேலை சர்வீஸ் செக்டார்ன்றது சூப்பராக இருக்குது. பணமும் பெரும் பணம் வர மாதிரி இருக்குது, சின்ன பணம் இல்லை, பெரும் பணம் வர மாதிரி இருக்குது. அப்போ டைம் நல்லா இருக்கும் போதே பண்ணிவிடுங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து டிசம்பரில் ராகு பகவான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாருங்க. ஓகேவா? டிசம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் லைட்டாக டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லா இருக்க டைம் என்னென்னா இப்போத்தில் ஆரம்பித்து நவம்பர் 2 வரைக்கும். அப்போது என்னென்ன ஜாப் ஸ்விட்ச் பண்ணணுமோ இல்லை என்னென்ன ப்ரமோஷன் அடித்து பேசி வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்குங்க. நம்ம ரொம்ப 8 வருஷம் பொறுமையாக இருந்துட்டோம் போதும், இதுக்கப்புறம் இறங்கி விளையாடலாம். ஸோ ஜாபுக்கு நல்லாயிருக்கு. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் அமேசிங்காக வளரும், சரியான ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? ஏன்னா உங்கள் ப்ராஃபிட்டிவிட்டியும் குரு பகவான் பார்த்துட்ருக்கார், விருச்சகம் ப்ராஃபிட்டிவிட்டியும் பார்த்துட்ருக்காரு. 12 இப்போ ஏற்கனவே உங்கள் 12 விட்டு தனுஷை தான் பார்த்துட்ருக்காரு. ஃபாரின் ட்ராவல் நிறைய வரும். சரிங்களா? ஃபாரின் ட்ராவல் இல்லை உங்கள் பொருட்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இல்லைனா நான் ஃபாரின் எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ 1 கோடி பேர், நான் 1 கோடி பேரும் ஃபாரின் கிளம்ப போகிறதில்ல. யார் யார் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும். இல்லைனா மற்றவங்களுக்கு என்னென்னா உங்கள் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு விற்கிறதோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதோ நினைக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிற மாதிரி, இல்லை கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கிளைண்ட் கிடச்சி போயிட்டு வர மாதிரி அமையும். சிம்பிள், இதுதான் லாஜிக். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது உங்கள் படிப்பு, உங்கள் திறமை, நீங்கள் பண்ணுற தொழில், உங்கள் சூழ்நிலையை பொறுத்து உள்ளூராக, வெளியூராக, வெளி ஸ்டேட்டாக, வெளிநாடாக, வெளி மாநிலமான்றதெல்லாம் அது பொறுத்து மாறும். ஆனால் நீங்கள் வெளியே போய் க்ரோ ஆக போகிறீங்க, அது நிச்சயம். சரி, இது ஒன்று. அடுத்து சார் நல்ல வேறு ஹாப்பி நியூஸ் சார் அப்படின்னா கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. அதான் அது மகரத்துக்கெலாம் இந்த 8 வருஷம் எவனும் பொண்ணு கூட கொடுத்துருக்க மாட்டான். மாப்பிள்ளைன்னு வாயில் தான் வடை சுடுவார் மாமாவை தவிர, பொண்ணை கண்ணில் காட்டவே மாட்டார். இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சு இது வந்து பொண்ணுக்குன்னு இல்லை, நிறைய மகரத்தில் இருக்க பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் கவுத்து விட்டாங்க. சரியா? எல்லாருக்குமே இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு சூப்பரான டைமாக இருக்குது. இன்னொன்று, இந்த மகரத்தில் யாருன்னா லவ் பண்ணிருந்தாலும் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் வரும். மெயினுங்க ஃபேமிலியோட சப்போர்ட் வரும். சரிங்களா? அதுவும் அம்மா சைடு, இளைய சகோதரிகள் சைட்லேருந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் வரும். எங்கே உஷாராக இருக்கணும்னா அப்படியே ஆப்போசிட்டு, அப்பா கிட்ட, பெரியப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, குருமார்கள்கிட்ட, ஆஃபீஸை மேனேஜர் டிஎல் கிட்ட, இவங்ககிட்ட வாய் கொஞ்சம் நம்ம அடக்கி பேசணும். பிரச்சனை வந்தால் ஆண்கள், உங்களோட வயசில் பெருசாக இருக்க ஆண்கள்கிட்ட பிரச்சனை வரும். சரிங்களா? அமைதியாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். குருமார்கள் வழிபாடு பண்ண ஜெயிச்சிடலாம். பக்கத்தில் இருக்க ஜீவசமாதி போனாலும் சரி, இல்லை கனகப்பட்டியார் ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபட்டாலும் சரி, குருமார்களை வழிபட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து உச்சத்தில் வளர்கிறதுக்கு அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா வராகமூர்த்தி, லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க. சிவபெருமான அம்பாலோடு வழிபடுங்க. மங்கள சனீஸ்வரர் அவர் மனைவி ஜேஷ்டா தேவியோடு வழிபடுங்க. எள்ளு சாதம் கொடுத்து, எள்ளு சாதமோ தயிர் சாதமோ நெய்வேதியமாக படைக்கலாம், வர மக்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு வழிபட இந்த ஏப்ரல் புத்தாண்டு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டு கிட்ட கவர் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும்.
அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர், ஏழையா, என்ன வேணால் இருக்கலாம். கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும். சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை, அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு. ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.